தீபமாக வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு மெத்ததிக்கிற பாஸ்தோத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் இந்த குழுக்களில் வந்த இந்த வருகையின் காலத்துக்குள்ளாக நாங்கள் கர்த்தாவே உம்மை தியானிக்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு மெத்ததிக்கிற பாஸ்தோத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலும் அடியேனை மறைத்து ஆவியானவர்தாமே இடைபடுவன்மாய் ஜெபிக்கிறோம். வார்த்தை உம்முடையதானவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்கள் மத்தியிலே வரவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், இந்த பரிசுத்த ஆலயத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மை தொழுது கொண்டார்களோ அப்படியாக இந்த நாளில் உங்களோடு இணைந்து தொழுது கொள்ளும்படியாக கிருபை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அப்படியே இந்த நாளிலே அழைத்த நம்முடைய போதரம்மா அவர்களுக்கு நன்றியினை சொல்லிக்கொள்கின்றேன். அத்தோடு செயலாளர், பொருளாளர், எஸ்சிசி மெம்பர், இன்னும் பாஸ்டேட் கமிட்டி மெம்பர், சபையின் மூப்பர் ஒவ்வொருவருக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். எனவே வந்திருக்கிறவங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் வருகையின் 2ஆம் ஞாயிறு. அப்படினால் கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாம் வருகையை நாம் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால், அவருடைய 2ஆம் வருகை என்று ஒன்று உண்டு. அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயத்தம் என்பது நமக்கு தெரியும். நாம் ஒரு இடத்துக்கு பிரயாணப்படுகின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு ஆயத்தங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆயத்தம் என்பது அவர் வருகின்ற நாளிலே அவரோடு நித்திய காலமாய் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலமாய் இருக்கின்றது. இன்றைக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற அருளுரை பகுதி அது 2 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று மலாக்கி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சற்று நேர தியானத்திற்காக கொடுக்கப்பட்டது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 16 முடிய. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 16 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும் வரைக்கு எல்லாவற்றையும் இதோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திபிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாக்குதலையும் தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே வித்தியாந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரின் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையின்படி நாம் இந்த நாளிலே தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்சபை இந்த நாளுக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் என்ன என்று பார்க்கின்ற போது, அன்று அருள் தர வந்த இறைமகன் நீதி வேந்தராய் மாட்சிமையோடு இன்று வருகிறார். அன்று அருள் தர வந்த இறைமகன் நீதி வேந்தராய் மாட்சியோடு இன்று வருகிறார். இதுதான் இந்த நாளிலே மையப்பொருள். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்க இருக்கின்றோம்? வருகின்றவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வர இருக்கின்றார். அப்படினால் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அநீதி சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அவர் சொல்லுகின்ற வார்த்தை தேவனுடைய மனிதனே. தீமோத்தேயுவை கூப்பிடுகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், தேவனுடைய மனிதனே என்று அழைத்து அங்கு ஒரு உறுதியான கட்டளையும் அங்கு கொடுக்கின்றார். ஒருவேளை இந்த நாளில் நாம் வாசித்த இந்த பகுதியை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று கட்டளை,
ஒன்று கட்டளை, இரண்டாவது கணம். ஒன்று தீமோத்தேயுவுக்கு கட்டளை கொடுக்கின்றார். என்ன கட்டளை கொடுக்கின்றார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அங்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், அதனால் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நீ இந்த கற்பனையில் மாசில்லாமல் குற்றமில்லாமல் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையாய் சாட்சியாக விளங்கப்படின கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். எவ்வளவு பெரிய கட்டளை! அவர் சொல்லுகின்றார், தேவ சமூகத்திலிருந்து உனக்கு கட்டளை கொடுக்கின்றேன். பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு கண்டிப்பான ஒரு கட்டளையாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கும் ஆவியானவர் மூலமாய் அநேக ஊழியக்காரருமாய் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நீங்கள் நானும் அதை கேட்கின்றவர்கள் அதன்படி நடக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் அங்கு பார்க்கின்றோம், சுவிசேஷ ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. அதை நீ எந்த சூழ்நிலையும் மாசில்லாதவனாய் நீ செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? 2 தீமோத்தேயுவிலே சொல்கின்ற போது 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களே, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாதலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியை வைத்து கட்டளையிடுவதாவது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் சொல்கின்ற போது அங்கு ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் நானும் கட்டளையை பெற்றிருக்கின்றோம். அந்த கட்டளையை நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக பிரதிபலிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நான் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு சொல்கின்ற பொழுது என்ன அவசரம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய பொருள் சம்பந்தத்தோடும் உபவாசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இது யாருக்கு? பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்றார், இப்படித்தான் ஒரு ஊழியர் இருக்க வேண்டும். நான் உன்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மாசில்லாததா இருக்க வேண்டும். ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நீ உண்மையா இருப்பேன்னு சொன்னால், உண்மையுள்ள நீதியுள்ள நியாயாதிபதி உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குப்படுகின்றார். அது மட்டுமல்ல, 3ஆம் வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக்கொள்ள மனதில்லாமல் செவித்தினுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகரை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது மட்டுமல்ல, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுணவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நாம் ஊழியம் என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஊழியக்காரர் மட்டுமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஊழியக்காரியாக இருக்கின்றோம். அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவரை குறித்து இந்த நாட்களை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துமஸ் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த உண்டு. ஆண்டவர் உடனே பிறந்த உடனே என்ன பண்ணாரு? தேவதூதன் போய் என்ன சொன்னார்? அங்கே போய் மெய்ப்பர்கள்ட்ட என்ன சொன்னார்? பயப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கின்றார். கேட்டாங்க. யார் கேட்டது? மெய்ப்பர்கள் கேட்டார்கள். ஆனால் அவர் கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் அப்படியே இருந்து விடவில்லை. அவர் செய்த காரியம் என்ன? அதை போய் அங்கு பார்த்து அங்கு சொன்னார்கள். ஒரு மெய்ப்பன் அங்கு ஒரு வார்த்தையை மெசேஞ்சராக அங்கு சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் நான் எத்தனை வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆவியானவர்கள் எவ்வளவு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஜீவுள்ள வார்த்தை உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்திருக்கின்றதா என்பதை இந்த நாள் நாம் தெரிந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு மெய்ப்பர்கள் எல்லா இதிலும் அவர்கள் தான் கடைநிலை. அவர்களை யாரும் சீண்ட மாட்டார்கள். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கின்றார்கள். ஆனால் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர் முழுமையாக நம்பினார்கள். நம்பினதின் விளைவு என்ன? அவர் சென்றார்கள், இயேசுவை கண்டார்கள், தரிசித்தார்கள், தங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அங்கு சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே,
அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டு காலமாய் நாம் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை நாம் எப்படி பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம்? பிறந்த பாடல்களை நாம் தரிசிக்கத்தக்கதாய் இந்த நாளில் நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்றோம், எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. இன்னைக்கு மன தெளிவு என்பது நமக்கு மிக மிக தேவையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்மை எப்படியாவது ஆட்கொள்ளலாம் என்று சொல்லி சத்துருவானன் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கத்தக்கதான காரியங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். சத்துருவின் வேலை அதுதான். ஆனால் சத்துருவுக்கு நாம் செவி சாய்க்கின்றோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஆண்டவரே நீர் சமாதான பிரபுவாய் வர இருக்கின்றேன், நீர் பிரபு ஆண்டவரே, அந்த சமாதானத்தை என் உள்ளத்திலும், எங்களுடைய குடும்பத்திலும், எங்களுடைய திருச்சபையிலும், எங்களுடைய சமுதாயத்திலும் நீ தாரும் என்று சொல்லி நீங்கள் ஊழியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, என்ன அங்கு விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 13 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் போது ஆமா, எந்த சூழ்நிலையிலும் மாசு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் முதலாம் வருகையை, ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாட ஆயத்தப்பட்டிருக்கின்ற திருச்சபையே, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு எவ்வாறு நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கின்றார். அவருடைய பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளையும் மாசில்லாதவனாய் குற்றமற்றவனாய் நீ கை கொள்ளும்படி நம்முடைய குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு அநேகர் நம்மை குறித்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கலாம், நம்மை கை நீட்டி சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சொல்லுகின்ற ஒரு விரல் நம்மை பார்க்கின்றது, ஆனால் அவருடைய கையில் இருக்கிற 3 விரல் அவர்களை குற்றப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் படைத்து பராமரித்து இம்மட்டுமாக ஜீவனோடு வைத்திருக்க தேவனையும் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குற்றப்படுத்துகின்றவர்கள் படுத்திக் கொண்டிருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ, அவருடைய பிள்ளையாக என்னை வைத்திருக்கின்றாரோ, என்னுடைய திருச்சபையிலே நான் அவருக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் அவருடைய வருகை, 2ஆம் வருகை என்பது அவர் நிச்சயம் உண்டு. முதலாம் வருகை எப்படி நடைபெற்றதோ அதே போன்று அவருடைய 2ஆம் வருகையும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் பார்க்கின்ற 21 25 முதல் அங்கு பார்க்கின்ற பொழுது 32 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு எப்படியாக நடைபெறும் என்று அங்கு சொல்லப்படுகின்றது. எப்படி 22 வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு செவிமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நாம் நிமிர வேண்டும் என்று சொன்னால் நாம் கூனி குறுகி வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆனால் நாம் தவறு செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூனி இருப்போம். பார்க்குறோம்ல, மக்களை ஒருத்தர் தப்பு செஞ்சான கூப்பிடுவாங்க, அவன் எல்லாரையும் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். கூனி குறுகி கீழே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய ஆசையெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருக்கும், இந்த உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நிமிர்ந்து நிற்க அழைக்கப்படுகின்றோம். நிமிர்ந்து நிற்பது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரியது. அப்படின்னா மீட்பு. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தாரு. எதற்காக வந்தார்? நீங்கள் நானும் மீட்கப்படும்படியாய் இயேசு என்ற நாமம் அவர் கொடுக்கப்படுகின்றார். எல்லாரையும் மீட்கும்படியாக அல்லவா அவர் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்றார். ஒரு பிறப்பின் பண்டிகை என்பது நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கின்றனா, என்னுடைய வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கிறோம், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு ஓமையை சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்திலே அவர்களுக்கு மக்களுக்கு எப்படி புரிய வேண்டுமோ அந்த நாட்டிலே நடைபெற்ற காரியங்களை ஊமைகளாய் சொல்லி அவர்களுக்கு விளக்கினார் என்று பார்க்கின்றோம். என்ன சொல்கிறார்? அத்தி மரத்தை மற்ற எல்லா மரத்தையும் பாருங்க, அத்தி மரத்தையும் பாருங்க, எல்லா மரத்தையும் பாருங்க, அவைகள் தளிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபத்திலிருந்து அறிவீர்கள். அப்படியே இவைகள் சங்கிக்கிற போது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபென்று அறியுங்கள். இவையெல்லாம் சமீபிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு இதாக சொல்கின்றார். இவ்வளவு நடக்கும், ஆனால் நீங்கள் ஒளிந்து போக மாட்டீர்கள், ஆனால் எல்லாவற்றையும் காண்பீர்கள். இன்றைக்கு நம்ம என்ன காண்பிட்டு இருக்கோம்? இன்னைக்கு என்ன கண்டுகிட்டு இருக்கோம்? உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்கே நடந்துகிட்டு இருக்க காரியம் என்ன?
எங்கு பார்த்தாலும் போர் சூழ்நிலை. 2025ஆம் ஆண்டிலே 3ஆம் உலக யுத்தம் வரும் என்று சொல்லி இன்னைக்கு தீர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக வந்துவிட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆண்டு காலமாய் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர், இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் போர், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போர் பதட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். இதற்கு மேலாக இன்றைக்கு இயற்கையும் மனிதனுடைய காரியங்களை கண்டு இன்னைக்கு பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை விபத்துக்கள், இன்னைக்கு காற்று பாருங்க, அடுத்தடுத்து மழை வரும், மழையை பார்க்குறோம். அந்த காலத்தில் பார்த்தோன்னா கடல் ஒட்டி இருக்கிற இடத்துல புயல் வரும், அந்த இடம் தான் அழியும். ஆனால் விழுப்புரம் எங்கே இருக்கு விழுப்புரம், திண்டிவனம் எங்கே இருக்கு? நடந்துபெற்ற நாம் கண் முன்னால் கடந்த நாட்களிலே பார்த்தது அதோடு அல்ல. அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் மீண்டும் 15 தேதிக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று சொல்லி. திண்டுக்கல் பக்கத்தில் கடல் இருக்கா? ஆனால் சொல்லுகின்ற போதுதான் திண்டுக்கல்ல இன்னைக்கு கனமழை. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் நாம் இருக்கின்றோம். ஏதோ திண்டுக்கல்ல நான் அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு அல்ல, அம்மா வீட்டையும் திண்டுக்கல்ல தான் இருக்கு. இன்றைக்கு நாம் எப்படியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்கின்றோம் கடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்டு இன்னைக்கு மனிதன் இன்னைக்கு அவங்களால ஒன்றும் கணிக்க முடியவில்லை. இன்றைக்கு வரக்கூடிய புயலும் இதுவும் எவ்வளவு மக்களை மரங்கள் இன்னைக்கு வயலாறு நடந்ததை பார்த்தோம், அப்படியே மூழ்கினது. இன்னைக்கு திருவண்ணாமலை நடந்திருக்கு. அந்த மலையே உருக்குலைந்து போயிருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை செயல்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு வாசித்த முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாட்டிலே 4:1 முதல் 2 வசனம் போகலாம். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துன்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் எந்த நாள்? ஆண்டவருடைய வருகை அந்த நாள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிக்க இருக்கின்றது. நம்முடைய செயல்பாடுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெற இருக்கின்றோம். அக்கினி கடலா அல்லது பரலோகமா என்பதை நாம் தீர்மானிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொன்னதுதான். அவர் மனமாற மனுப்புத்திறன் அல்லவே அல்ல. நீங்கள் நானும் மனம் மாறுவோம் என்று சொன்னால் அவர் மனம் மாறுகின்ற கர்த்தர் நிச்சயமாக அவர் உங்களுக்காக எனக்காக மனஸ்தாபப்படுவார். ஆனால் நான் மனம் மாற மாட்டேன், நான் வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நான் வாழ்வோம் என்று சொன்னால் அவர் சொன்னது நடக்கும். அது மட்டுமல்ல, 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் யாருமே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லாமே, பக்கத்தில் சொல்லாமே, பக்கத்தில் நம்மள ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே உட்கார்ந்திருக்கின்றோமா? இயேசு என்ற நாமத்திலே நாம் கூடியிருக்கின்றோமா? அப்படின்னா என் நாமத்துக்கு பயந்திருக்கிற சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்கள் மேல் நீதியின் சூரியன் முந்திக்கும், அதில் சேற்றின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை என்ன? நாம் ஏதோ இந்த உலகத்திலே வாழல, இந்த உலகத்திலே நாம் எங்கிருந்தாலும் நாம் கொழுத்த கன்றுகளை போல் நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து, அதோடு மட்டுமல்ல நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளாய் இருக்கிறார். கொழுத்த கன்று, கண்ணுக்குட்டியை பார்த்துருக்கோம். கொழுத்த கன்று எப்படி இருக்கும்? நல்லா திறத்துன்னு கொள்ளு இருக்கு. அதான் கொழுத்த கன்று. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் நானும் நீதிக்காக நியாயத்துக்காக நிற்போம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே கொழுத்த கன்றுகளை போல் இருப்போம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாளில் கர்த்தர் எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். 2வது, தேவனுக்கே மகிமை. நான் வாசித்த அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்த பிரசன்னமாதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். ஏக சக்கராபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாரவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
அப்படியே ஆக கிடவது. ஆமென் என்றால் அப்படியே ஆக கிடவது. பார்க்கின்றோம், அவர் தான் ஒளியில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். என்னால் அவரிடத்தில் எந்த அளவும் கடுகளவும் இருள் இல்லை. அவரிடத்தில் எந்த விதமான பாவம் இல்லை. பாவத்துக்கு தானே இருள் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் பாவத்தில் வாழ்கிறான்னு சொன்னால் அவர் இருளின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்கிறோம். ஆனால் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கோம் சொன்னால் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை நாம் காட்டுகின்றவராக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனசில் ஒருவரும் கண்டிராதவருமாய் இருக்கின்ற ஆண்டவர். அவருடைய பிரசன்னமாதலை, அவருடைய நித்திய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் எல்லாருக்கும் மேலாக அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேற நாமம் உலகத்திலே இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படியான நாமம் இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு ஏதோ குழந்தையாய் பிறந்து விட்டார் அல்ல. இன்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கின்றார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கின்றார். இந்த வாக்கு தத்தத்தை நம்முடையதாக்கிக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் பிறக்கின்றீர். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே பாரும். என்னுடைய உள்ளத்திலே நீர் பிறம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே நீர் பிறந்தள்ளும். என்னுடைய சமுதாயத்திலே பிறந்தள்ளும். என்னுடைய திருச்சபையிலே இங்கு திருச்சபைதான் ஆண்டவரை வெளிக்காட்டுகின்ற திருச்சபையா இருக்கின்றது. ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றது திருச்சபைதான். திருச்சபையை நம்ம முன்னோர்கள் எப்படி கட்டி காத்தார்களோ நாம் அறிந்திருக்கின்றோமே. இன்றைக்கு நம்முடைய இடத்திலே இந்த திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எப்படி இதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், எப்படி நம்மை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். வெளிப்பட்ட சுவிசேஷத்திலே பார்க்கின்ற பொழுது 20ஆம் அதிகாரம் 11, 15 வசனங்களை பார்க்கணும்னு சொன்னால் அங்கு என்ன நடைபெறுகின்றது சொன்னால் அங்கு 15ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனுக்காக அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அவனால் நீங்கள் நானும் எங்கே இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்றோம் 11ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கு என்ன பெரிய வெள்ள சிங்காசனத்தை அதன் வீட்டிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயினது, இவைகளுக்கு இடமும் இல்லை. ஆண்டவர் வருகிற பொழுது வானம் இருக்கு, பூமி இருக்கு, இல்லை, ஒண்ணு இல்லை. உங்களுக்காக எனக்காக வழக்கறிஞர் இல்லை. நீங்க பார்க்கிற கோர்ட்டில் போறோம், சின்ன கோர்ட்டில் ஒன்று ஒரு தீர்ப்பு, அடுத்த பண்ண அடுத்த கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு, அடுத்த பண்ண அடுத்த ஒரு தீர்ப்பு. பணம் இருந்தா இன்னைக்கு எப்படி தீர்ப்பை வாங்கலாம் என்று சொல்லியிருக்கிற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் வருகின்ற நாளிலே நமக்கு எந்த இருக்காது. அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற 12ஆம் வசனம், மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஹல்லேலூயா. போதும் பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு. அப்படின்னா எவ்வளவு விசுவாசம். நம்முடைய முன்னோர்களாக நம்மகிட்ட வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பெரியவர்கள். நம்ம விட்டால் ஒருவேளை சிறியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்களாம். எல்லாரும் எங்க நிற்கிறாங்களாம், தேவனுக்கு முன்பாக இருக்க கண்டேன். அதை பார்க்க வேண்டிய கண்கள் அல்லவா இந்த கண்கள், அவரை காண வேண்டிய கண்கள் அல்லவா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், ஜீவ புத்தகமும் வேறொரு புத்தகமும் திறக்க கண்டேன் என்று பார்க்கின்றோம். நம்முடைய புத்தகம், நம்முடைய பெயர் எங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. முதலாம் கிறிஸ்துமஸை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். முதலாம் வருகை நடந்தது என்று சொன்னால், இரண்டாம் வருகைக்கு நாம் நிச்சயமாக தீர்ப்பளிக்க வேண்டிய பொருளாக இருக்கின்றோம். நாம் எனக்கு குறித்து நான் வேல்யூ, நான் இப்படிப்பட்டவன், நான் பரிசுத்தவான், என்னை போல ஒருத்தரும் கிடையாது, நான் என்னை குறித்து நான் மதிப்பீடு கொடுத்துக்கலாம். ஆனால் உங்களை குறித்து என்னை குறித்து மதிப்பிடுகிறவர் ஒருவருண்டு. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன மதிப்பிடுகிறாரோ அந்த மதிப்பிற்கு தக்க பலன் தான் நாம் பட இருக்கின்றோம். நம்ம தேர்தல் வந்துச்சு, இதை எக்ஸாம் வந்துச்சுன்னா பிள்ளைங்க போய் எழுதுங்க, எழுதி முடிச்சேன்னு என்ன ஆகும், அதை வேல்யூ பண்ணுவாங்க. வேல்யூ பண்ணி ஆசிரியர்கள் போடுவார்கள், பிள்ளைங்க போடாதுங்க. அவங்க எழுத வேண்டிய வேலை தான் அவர்கள் வேலை. அதுக்கு மதிப்பெண் போட வேண்டியது ஆசிரியருடைய வேலை. உடன் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தான். மற்றவங்க சொல்கிற மாதிரி அடுத்த பிறவி ஒரு பிறவி கிடையாது. ஒரே தீர்ப்பு, ஒரே நியாயத்திற்கு. அதுக்காக ஆண்டவர் நம்ம பிள்ளையாக எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் இந்த பரிசுத்த பூமியிலே வந்து ஆராதிக்க முடியாது. இவர்களை இந்த தாய் திருச்சியில் சொல்லிடும்போது மதுரையிலெல்லாம் மிசினரியில் போய் ஒரு குழுவாக இங்கு தான் மாப்பிள் தான் இருந்தாங்க.
அவனுடைய ஆலயத்துலலாம் குறை சேர்த்து போட்டுருந்தாங்க. பழைய ஆலயத்தில் அங்கேருந்து ஒரு சிறு கீழே விழுந்தார். அவருக்கு என்னாச்சு? ஒரு எலும்பு முறியல, ஒரு அடியும் படலை. இதெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். எங்கேருந்து? மேலேருந்து மொட்டை மாடிலேருந்து நைட்டில் உருண்டு கீழே விழுந்திருக்காரு. அவருக்கு என்ன நடக்கலை? ஒரு எலும்பு முறியல. இன்றைக்கி நம்ம நடந்து போகும்போது என்ன ஆகுது? என்ன நடக்குது? ஆண்டவருடைய காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு ஸ்வீடன் மிஷினரிகள் இருந்து கீழே விழுந்தாங்க. ஆனால் அடிபடவில்லை, எந்த காயம் இல்லை. ஆனால் அவர்கள் இங்கிருந்து மதுரைக்கு சென்று, மதுரை இன்னைக்கே இப்படி இருக்கு, அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு கோயில் மாநகரம். அன்றைக்கு உள்ளே போகணுன்னாக்க என்ன அவ்வளோ. இன்றைக்கி பாருங்க, நேற்று வரும்போது ஒரு இதை பார்த்தேன். நேற்று புதுக்கோட்டையில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்க? ஒரு போதரை கையை வெட்டியிருக்காங்க. போய் அங்கே வந்து பிரச்சனையாகிருக்கு. பிரச்சனை போஸ் அங்கே வந்து போலீஸ் வந்திருக்காங்க. எல்லாம் சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. போய் அக்காளுக்கு அவர் வந்திருக்காரு. வெளியே வந்தால் வாலிபன் வந்து அவரை வெட்டியிருக்காங்க. கேரளா வந்திருக்காரு. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ ஒரு இதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எவ்வளோ ஒற்றுமையோடு கூட இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதான் சொல்ல வரேன். இன்றைக்கு அங்கே நடைபெற்றது எங்கேயும் நடக்கலாம். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய தேசம் என்பது இன்றைக்கி நம்மை பிரித்தாளுகின்ற ஒரு தேசமாக இருக்கின்றது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்னால் நம்முடைய பரிசுத்தத்திலே நாம் இருக்க வேண்டும், நீதியிலே இருக்க வேண்டும், ஐக்கியத்திலே இருக்க வேண்டும், சமாதானத்திலே இருக்க வேண்டும். என்னால் ஆண்டவருடைய வருகை என்பது நமக்கு சமாதானம் கொண்டு முடியுமையாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். என்னால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதே லூக்கா 21:33 சொல்கிற பொழுது என்ன வார்த்தை சொல்றாரு? லூக்கா 21:33 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. எல்லாம் ஒழிந்து போகும். ஆண்டவருடைய திருவசனமாகிய வார்த்தை உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் ஒழிந்து போகாதவர்களாய், நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையாய், நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் நம்மை குறித்து சாட்சி பகன்ற வாழ்க்கையாய் அப்படிதான் நடந்துட்டு போனாங்க. நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார்கள். அவரை குறித்து இன்றைக்கு நாம் சாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக சாட்சியாக இருக்கின்றோம் என்றால், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அவர் சொன்னது நிறைவேறக்கூடிய நாட்களுக்குள்ளாக இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ளப்படுகிறோம். யோவான் செய்திகளிலே பார்க்கின்ற பொழுது 2:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்னால், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நாம் அவர் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலமாய் இருக்கின்றோம். அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் என்பது எங்கே அல்ல, நாள் சுவர் அல்ல. இங்கே வருகிறோம் சொன்னால் நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய சமாதானத்தை வெளிப்படுத்த வருகின்றோம். ஆனால் நாம் எங்கிருந்தாலும் நாம் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கின்றோம். வேலை செய்கின்ற இடத்திலே ஆண்டவர் நமக்குள்ளாக பிரசன்னாக இருப்பார் சொன்னால், நம்மை காண்கின்றவர்கள், நம்முடைய பரிசுத்தத்தை காண்கின்றவர்கள், நம்முடைய நீதியை காண்கின்றவர்கள் நம்மை கிறிஸ்துவை உடையவர்கள் சொல்வார்கள். நாம் ஆலயமாய் இருக்கின்றோம். நம்முடைய அவர் சத்தியத்தினாலே நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த மகிமையை கண்டோம். தேவனுடைய கணத்துக்கு அவர்களுக்கு மகிமை சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். அவருக்கு எல்லா நிலையிலும் கனமும் வல்லமையும் உறுதி இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசித்த ரோமரிலே பார்க்கின்றோம். 15ஆம் நிருப பகுதி 15 4வது வசனம். தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு போதனையாய் எழுதியிருக்கிறது. எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் போதனை, போதிக்கிறதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, ஒரே வாயினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூடி வருகிறோம் சொன்னால் ஒருமன ஆவி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கின்றோம், தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றார். அதனால சொல்லுங்கள், 2 பேராக 3 பேராக நாமத்தினாலே குறிப்பிட்டா அங்கே நாம் வாசமாக இருப்பார் இல்லையா? இந்த ஆலயத்தில் இருக்கிறார் இல்லையா? நம்மோடு வாசம் பண்ணுகிறார் சொன்னால் நாம் ஒருமன ஆவியோடு கூட அவரை துதிக்க அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம் என்று அந்த கொண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 7ஆம் வசனம்.
ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் இன்றைக்கு நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் துரத்தப்பட்டோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த நிமித்தமாய் மனிதனையும் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவாகின் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்றால் ஒரு திட்டத்தோடு வருகின்றார். ஆண்டவர் உங்களை எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு திட்டம் உண்டு. நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் பிறக்கின்ற நாளிலாவது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் 13ஆம் வசனம் சொல்கின்றது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். நம்முடைய தேவன் யாரு? நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் உங்களை நிரப்புவாராக. எப்பொழுது எப்பொழுது நம்பிக்கையின் தேவன் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை. அதனால் நமக்கு பொறுமை வேண்டும். இன்னைக்கு பொறுமை உள்ளவனுக்கு ஆண்டவர் இருக்கின்றார். இதனால் தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகின்றார். பொறுமை உள்ளவர்களை உயர்த்துகின்றார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை, இன்னைக்கு பெருமை என்பது என்னுடைய வாழ்க்கையில் உங்களில் காணப்படும் சொன்னால் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையாவது ஆண்டவரே பாலனே நான் தரிசிக்க வந்திருக்கிறேன்ப்பா, நீர் எவ்வளவாய் வானத்தை விட்டு என்னை மீட்க முடியாத உலகத்தில் பிறந்திருக்கிறேனப்பா, அதற்கு நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நிச்சயமாக உம்முடைய திருச்சமூகத்திலே வருகின்ற பொழுது உண்மை நான் கண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் எனக்குள்ளாக இருக்கின்ற எல்லா விதமான பெருமையை நான் விட்டு தாழ்மையை சுதந்திர கொள்ளத்தக்கதாய் என்னை கிருபைதார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு நாம் 6 ஆதி வாசித்த சங்கீதம் 80:19 என்ன சொல்கிறது? 80:19 சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு? எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் கிறிஸ்து பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிற உங்களுடைய என்னுடைய அனுபவமாக இந்த நாளிலே மாற்ற ஆவியானவர் இடைப்பட இருக்கின்றார். எனவே அவர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்போது ரட்சிக்கப்படுவோம். நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வர சொன்னால் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை அறிவிக்கிறப்பா ஒரு விஷயம் எங்களுக்கு ஆதரவை கொண்டு உணர்த்தும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் போகின்ற வழியே சரியான வழியை சொல்லி நாங்கள் விருப்பம் சொன்னால் அல்ல, ஆண்டவர் காண்பிக்கின்ற வழி. ஆண்டவருடைய வழி என்ன? கரண்டு போட்டால் வழி. ஆண்டவர் உங்களுக்காக அவர் சிலுவையை சொல்கிறாரு. பகுஞ்சி மட்ட போட்ட இதல்ல, இது மாதிரி மொசத்து போட்ட பாதை அல்ல. அவர் கரடு முட்டான இதில் சென்றார் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் நம்மை திருப்பி கொண்டு வருவார் சொன்னால் நமக்கு அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு நாம் உண்மையாக இருக்கும் சொன்னால் நமக்கு பாடுகள் நிந்தைகளும் அவமானங்களும் பேச்சுக்களும் ஏற்றுக்களும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் இதை ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் இருப்போம். எனவே அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? சங்கீதம் 80:19 எல்லாரும் சேர்த்து சொல்லலாமா? கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்கப்படும், அப்பொழுது ரட்சிக்கப்படும். ஆமென். கர்த்தாவே, நாம் கேட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நிறுத்தி வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் நானும் அனுசரிக்கின்ற கிறிஸ்துமஸ் ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் நாம் அனுசரித்தது போல அல்லாமல் ஆண்டவரை நாம் கண்டு அவருடைய முகத்தை கண்டு நம்மை பிரகாசிக்கப்படுகின்ற அந்த முகம். இன்றைக்கு மோசே ஆண்டவரை கண்டபோது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வாழ பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நடக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மிகுதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தாவுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற தேவதாமே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவுள்ள வார்த்தை என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து அது எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். நாங்கள் என்னுடைய வழியை நாங்கள் அறிந்து கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் செல்கின்ற பாதை உங்களுக்கு பிரியமில்லாத பாதையாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் திரும்பி வந்து எங்கள் உண்மை காணவும், கண்டு கர்த்தாவே நாங்கள் அநேகருக்கு உண்மை பிரதிபலிக்கவும், அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவதுமாய் என்று ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென்.